தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த 12th சாப்டருடைய என்விரான்மெண்ட் இஷ்யூ இந்த சாப்டர் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ஜுவாலஜி சம்மந்தப்பட்ட ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இந்த 2 மார்க் எங்கிட்ட ஆன்சர் இல்லை, இந்த 3 மார்க்குக்கு எங்கிட்ட ஆன்சர் இல்லை, இந்த டிரைவேஷன் எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்ற பேர் நிறைய இருந்தீங்கன்னா, நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் அது கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 6 வால்யூம், அதாவது ஃபஸ்ட்டு 6 சாப்டர் அண்ட் செகண்ட் 6 சாப்டர் சேர்த்து ஃபுல் மெட்டீரியல் கைடாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ஒரு 32 மார்க், 33 மார்க், அப்புறமா ஒரு 20, 25, 2 மார்க், 5 மார்க் மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி நான் உங்களை எல்லாத்தையும் படிக்க சொல்லாது, எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்குது. உங்களுக்கு அதில் எது தேவையோ அதை நீங்கள் அதை பிக் பண்ணி படிச்சுக்கலான்றது தான் உங்களுக்கு இதுலேருந்து நான் சொல்ல வரேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 சாப்டரோட வீடியோஸோட லிங்க்கு ப்ளஸ் டெலிகிராம் சேனல் லிங்க், அப்புறம் இந்த பிடிஎஃபோட லிங்க் எல்லாம் சேர்த்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த என்விரான்மெண்ட் சாப்டர் ஒரு கை பார்த்துடலாம். என்விரான்மெண்ட் இஷ்யூ 12th ஒரு இஷ்யூ தான். இதில் 12th சாப்டர் என்விரான்மெண்ட் இஷ்யூ பார்த்தீங்களா நம்ம அமைப்பை. சரி, ஓகே. சிஎஃப்சின்னா என்ன? குளோரோஃப்ளோரோ கார்பன். அப்புறமா ஏக்யூஐனா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸு, பிஏஎன்னா பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட். ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி கொஷின்லாம் நமக்கு அதிகம் வருது, இந்த ஜிஃப்ட்டு நம்ம 3rd சாப்டரில் இதெல்லாம் பார்த்தோம், இந்த ஜிஃப்ட்டு, ஜிஎஃப்டி, இசட்ஐஎஃப்டி. ஸோ இந்த மாதிரி இது அப்புறமா சில ஹார்மோன் பேர்லாம் உங்களே படிச்சுக்கோங்கன்னு விட்டேன். தயவு செஞ்சு உங்களை படிச்சுக்கோங்க, நம்பி விட்டால் அது படிச்சிருங்க. அது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி இந்த கம்பல்சரி கொஸ்டினில் இதை போட்டு விட்ருவாங்க. 2 மார்க் கம்பல்சரி, ஒரு 3 மார்க் கம்பல்சரி. பயப்பில் எவன் படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையிலே போட்டுருவாங்க. அப்புறம் கஷ்டப்பட போகிறது நான் கிடையாது, நீங்கள் தான். சொல்கிறேன், பயமுறுத்தலப்பா. அடுத்த ஸ்மாக்னா என்ன, அதுதான் அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? இது எப்படி நமக்கு தீங்கு விளைவிக்கின்றது அதுதான். ஸ்மாக் இஸ் எ டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன் காஸ்ட் பை டைனி பார்ட்டிகல்ஸ் இன் த ஏர். டைனி பார்ட்டிகல்ஸ் இந்த ஏர். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் ஏர் பொல்யூஷன். இது வந்துட்டு டைனி பார்ட்டிகல்ஸ், நுண்ணுயிர் வந்து அந்த மாதிரி டைனி பார்ட்டிகல்ஸ் இந்த ஏரால் இது காசு ஆகப்படுது. இந்த ரியாக்ஷன் கிரியேட்ஸ் கிரவுண்ட் லெவல் ஓசோன் அண்ட் பர்டிகுலர் மேட்டர் ரெடியூசிங் விசிபிலிட்டி. அதாவது இது கிரவுண்ட் லெவல் ஓசோனை தாக்கி நமக்கு அந்த விசிபிலிட்டி, இங்கே ஸ்மாக்னோடனே அந்த ஒரு மாதிரி பனி பேர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஓசோன் கூட ஆக்ட் ஆகி அந்த விசிபிலிட்டியை வந்துட்டு குறைச்சிருது. ஸ்மாக் கேன் மேக் ப்ரீத்திங் மோர் டிஃபிகல்ட் எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் வித் ஆஸ்துமா. ஓகேங்களா? இது வேறு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மூச்சோட கஷ்டமாக்கி விட்ரும். அந்த பனி உள்ளே போய் வரத்துக்கு அது மூச்சு வரத்துக்கே கஷ்டமாயிடும். நார்மலான பீப்புள் ஓரளவு ஓகே விட்டுறீங்க மூச்சை. ஆனால் ஆஸ்துமா இருக்கிறவங்க இழுக்கிறதுக்கும் அது வெளியே தள்ளுறதுக்குள்ளேயுமே பாதி உயிர் போயிடும் அவங்களுக்கு. அதனால் பார்த்துக்குங்க. ஸ்மாக் ஆல்சோ அஃபெக்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸ்மாக் வந்துட்டு பிளான்ட்டையும் நமக்கு மட்டும்தானான்னு கேட்டால் நம்மளுக்கும் கிடையாது. இது அனிமல்ஸ்க்கும் சரி பிளான்ட்ஸ்க்கும் சரி ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா காற்றுக்குள்ளே பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா பிளான்ட்டுக்கும் இருக்க ரொம்ப டைம் எடுக்கும். இட் டேமேஜஸ் த கிராப் ஆஸ் வெல் அஸ் சச் ஹெல்த் ப்ராப்ளம் இன் பெட்ஸ், ஃபார்ம் அனிமல்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். இது வந்துட்டு நம்ம இந்த ஃபார்ம்ஸில் வந்துட்டு இதில் பயிர் விளைவிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பயிர் அஃபெக்ட் பண்ணுது. இங்கே ஆடு மாடு அது சம்மந்தமாக பெட்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸ், ஹியூமன் எல்லாத்துக்குமே அது பிரச்சனை தாங்க. ஸோ வந்துட்டு ப்ராப்பராக இருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மாக் ஹேஸ் ஆல்சோ பீன் நோன் டு காஸ் கொரோசிவ் டேமேஜ் டு பில்டிங்ஸ் அண்ட் வெஹிக்கிள். இந்த துரு பிடிக்கிறது இந்த வெஹிக்கிளில். அப்புறம் இதுக்கு துரு பிடிக்காது, இந்த பில்டிங்க்கு துரு பிடிக்காது, அது வந்துட்டு வீக் ஆக்கி வர்றது. சும்மா கொஞ்சம் நாள் அப்படியே கிராக் விட்ரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஓகே, மைன்யூட் டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். லிஸ்ட் ஆல் த வேஸ்ட் தட் யூ ஜென்ரேட் அட் ஹோம், ஸ்கூல் ஆர் டியூரிங் யுவர் ட்ரிப் டு த அதர் பிளேஸ். குட் யூ எவர் ஈஸிலி ரெடியூஸ் த ஜென்ரேஷன் ஆஃப் திஸ் வேஸ்ட் which would be difficult or rather impossible to reduce. அதாவது நம்ம இந்த கிளாஸ்லேருந்து இங்கே டூர் போகிறோம், இல்லை நம்ம கிளாஸில் இருக்கோம். ஸோ அங்கே என்னென்னலாம் வேஸ்ட்டெல்லாம் நம்ம கொட்டுறோம். அதாவது சின்ன வயசில் நீங்கள் தான் பாதி பேப்பரே அந்த கிளாஸில் கிழிச்சு போட்டுருப்பீங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க. ஸோ இப்போது அது இருக்காது நம்புகிறேன். ஸோ ஓகே, இப்போது அந்த மாதிரி போடுற வேஸ்ட்டு அது உங்களால் குறைக்க முடியுமா? ஆனால் எந்த மாதிரி வேஸ்ட்டுலாம் உங்களால் குறைக்க முடியாது? இந்த மாதிரி ஒரு லாஜிக்கான கொஸ்டின். இது ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, ஆனால் இதுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் வேஸ்ட், பிளாஸ்டிக், பேப்பர், கிளாஸு, லெதரு, கார்போர்டு, மெட்டலு, யார்ட் வேஸ்ட்டு, ஆஷஸு, டயர்ஸு, பேட்ரிஸு, ஓல்டு மேட்டரஸஸ், வுட்டு, பேப்பர் ஆல்ரெடி இங்கே இருக்கு, ஏன்டா பேப்பரு,
பேப்பரு திருப்பி மெட்டல் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே மெட்டல் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸு இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம மோஸ்ட்லி கொட்டுற வேஸ்ட்டு. அதாவது நீங்கள் கொட்டுறது சொல்ல, உங்கள் வீட்டிலேருந்து உங்களை எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சொல்கிற வேஸ்ட்டு. ரீசைக்ளிங் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் மே இன்வால்வ் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் டு த ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்டு கம்யூனிட்டிஸ் இன் த டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது நம்ம வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம திருப்பி ரீசைக்கிள் பண்ணணும்னு நினச்சோம்னா அதில் வந்துட்டு நிறைய ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குது, ரிஸ்க்கு. அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி, அந்த கம்யூனிட்டியில் அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, ஓகேங்களா. கிரேட் கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அவாய்ட் அன்சேஃப் எக்ஸ்ப்ளோசர் இன் ரீசைக்ளிங் operations and leaking of materials such as heavy metals from landfills and inclinator ashes. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சேஃபாக இருக்கணும், நிறைய கேர் எடுத்துக்கணும். அதாவது நிறைய கேர்னால் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆகக்கூடிய இப்போ சில மெட்டீரியல்ஸ்லாம் அதில் வந்தால் அதில் நம்ம கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணணும். ஸோ அது மூலமாக தான் அந்த லீக்கிங்கு எதுவுமே நடக்காத மாதிரி. ஹெவி மெட்டீரியல்ஸோட ஆயில் மாதிரி அதெல்லாம் எதுவுமே ஹெவி மெட்டீரியல்ஸ்னால் அதுதாங்க. நீங்கள் ஹெவி மெட்டீரியல்ஸ்னால் நீங்கள் அந்த இரும்பு கம்பெனி அங்கே போயிடாதீங்க. ஹெவி மெட்டீரியல்ஸ்னால் ஆயிலு, இந்த பெட்ரோல், இது மாதிரி சில விஷயங்கள் வேஸ்ட்டாக வெளியே வரும் பார்த்தீங்களா இந்த கம்பெனிலேருந்து, அதெல்லாம் சொல்ல வராங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எங்கேயும் லீக் ஆகாத மாதிரி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அதை பார்க்கணும். இப்போது நீங்கள் சொல்லணுன்னா எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர்னால் இந்த கம்ப்யூட்டர், இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, இந்த மாதிரி வருது பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோவேவ் ஓவன், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். நீங்கள் அதிகப்படியான அழுத்தத்தை அதில் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க பேட்டரியும் சில காம்பவுண்ட்ஸை வெடிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. அதுலேருந்து வர விஷயங்களும் லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இதுலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் எங்கேயும் லேண்டில் விழுந்துடக்கூடாது, அதில் எதுவும் ஆஷஸ் ஆகிடக்கூடாது. ஸோ நீங்கள் அது தெளிவாக பார்த்துக்கணும். சாம்பலை எப்படி ரீசைக்கிள் பண்ணுவீங்களா, ஸோ அதனால் அது ஆஷ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போகணும்னு நினைக்கிறேன். 4R ரெஃப்யூஸு, ரெடியூஸு, ரீயூஸு அண்ட் ரீசைக்கிள். இது வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு ரெமிடி ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் பொல்யூஷன். இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது. வாட் இஸ் 4R? ஒரு 2 மார்க் கம்பல்சரி கொஸ்டினுங்க, இதுக்கு முன்னாடி கேட்டது. ஸோ உங்களுக்காக சொல்கிறேன். இந்த செகண்ட் யூனிட் எக்ஸாமு, மிட்டம் எக்ஸாமு இதுக்கெல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கங்க. ஓகே, ரைட் எ நோட் ஆன் த ஃபாலோயிங். யூட்ரோட்ரோபியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. when run of land contain nutrient rich water bodies like lakes, it result in the dense growth of plant life. This phenomenon is called eucliotropion. அதாவது when a run of land containing, அதாவது ரன் ஆஃப் லேண்டுனா அந்த காலத்தில் இந்த சிதைவடைந்த நிலம், அந்த இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு பாண்டு மாதிரி இருக்கும். அந்த பாண்டில் நிறைய வாட்டர் பாடிஸ், அதான் சொல்ல வராங்க. வாட்டர் பாடிஸ் அதை சுற்றி நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு முளைச்சிருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு புரியுது. என்ன ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட், வென் ரன் ஆஃப் ஃப்ரம் லேண்ட், அந்த லேண்டில் கண்டெயின் நியூட்ரியன்ஸ் ரிச் வாட்டர் பாடிஸ் லைக் லேக்கு, இட் ரிசல்ட் இன் டென்ஸ். அந்த லேக்கால் அங்கே நிறைய மரம் வளர்ந்து அங்கே நிறைய பிளான்ட் லைஃப் உருவாகிருக்கு. இந்த மாதிரியான ஃபினாமினன் பேர் தான் வந்துட்டு இது. அந்த காலத்து லேண்ட்லாம் எப்படிங்க இருக்கும், ஒரு மாதிரி குண்டும் குழியுமா இருக்கும்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ சொல்கிற மாதிரி. அப்போது வால்கனிக் எரப்ஷன் பிறகு வேர்ல்டு ஸ்டார்ட் ஆன பிக் பேங் தியரியாக்க போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ குண்டும் குழியுமா இருக்கும். லைட்டாக மழை பெஞ்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், தண்ணி தேங்கிடும், அது ஒரு குளமாக மாறும். அதை சுற்றி நிறைய காடுகள் உருவாச்சுன்றதான் இங்கே சொல்ல வராங்க. அப்புறமா ஆல்கல் ப்ளூம்ஸ்னால் என்ன, ஓகேங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஆல்கல் ப்ளூம்ஸ் ஆர் மெரைன் ப்ளூம்ஸ் ஆர் வாட்டர் ப்ளூம்ஸ் இஸ் அ ரேப்பிட் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் ஆஃப் ஆல்கே இன் அன் அக்வாட்டிக் சிஸ்டம். இதுக்கு வந்துட்டு ஆல்கல் ப்ளூம்னு இருக்குது, அதில் மெரைன் ப்ளூம்னு இருக்குது. இது வந்துட்டு தன்னோட இனத்தை வேகமாகவே பெருக்கிக்கும் தண்ணியில். Nutrients stimulates the growth of algae. Water hyasinic and can cause clogging of canals, rivers and lakes as well as displacing native plants. இதால் என்னென்ன காசு உருவாகுதுன்றதை பாருங்கள். ஐயோ, இதில் என்ன, இது வந்துட்டு நியூட்ரியன்ஸ் ஸ்டிமுலேட், இது வந்துட்டு நியூட்ரியன்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணிக்குது அதோட க்ரோத்துக்காகவே, ஓகேங்களா. இந்த ஆல்கே இதில் வந்துட்டு வாட்டர் ஹையாத்தினிக், அந்த இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தண்ணியை கலங்கடையே செஞ்சிடும்.
ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கெனாலையே வந்துட்டு ஒரு மாதிரி அடிச்சு ஆக்கி ஸ்டாப் பண்ணுறது செஞ்சிடும். கிளாகிங்னா என்னது, ஸ்டாப் பண்ணுறது, ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணி அந்த ரிவரு, அந்த லேக்கு ஆஸ் வெல் அஸ் அது அங்கே சுற்றி வளர செடியை வளர விடாமல் செஞ்சு வேறு இடத்துல வளர வைக்கிறது, இதுதான் அதோட பிரச்சனையாக இருக்குது. இட் காஸ் ஆன்சைட்டி ஃப்ரம் ஏ அன்பிளசன்ட் அவுட்டோர்ஸ் அண்ட் deprives the water of dissolved oxygen. இதில் வந்துட்டு டிசால்வ்டு ஆக்சிஜன் இது இருந்தால் அங்கே வாட்டர்லேயே இருக்காது. அப்புறமா அன்பிளசன்ட் அவுட்டோர் பார்க்கும்போதே அது வந்துட்டு ஒரு மாதிரி சகிக்காமல் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கொஷின் புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது புரியலனா திருப்பி சொல்கிற பாருங்க. ஹயசன் இது வந்துட்டு ஒரு செடி. இந்த செடி வந்துட்டு இந்த கிணறு, ஆறு, கிணறுன்ற பாருங்க, கிணறுலாம் நிறைய பேருக்கு தெரியும். அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணும். இந்த செடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்துட்டு இதுதான் கொடுக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அதுதான் ஆன்சைட்டியில் இது வந்துட்டு அசிங்கமாக இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப நல்லாவே இருக்காது. அண்ட் டிப்ரெஷனாக பறிக்கப்பட்டது. ஸோ தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை இது வந்துட்டு மொத்தமாக பிடிக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, இதே 10 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்கு வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க 5 கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஓகே, டோன்ட் வரி, ஸ்டே டியூன்ட். யூனிக் மாஸ்டர் இஸ் வித் யூ. தேங்க்யூ.